7 வயது சின்ன பொண்ணான ஆலிவ் லிட்டில் மிஸ் சன்ஷைன்ற அழகு போட்டியில பங்கேற்று வெற்றி பெறணும்னு ஆசைப்படுற அவளுடைய அப்பா ரிச்சர்ட் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். சுய உதவி திட்டத்தை ஊக்குவிக்க முயற்சி செய்யறாரு. ஆலிவுடைய மாமா பிராங்க் ஒரு ப்ரூஸ்ட் ரிசர்ச்சர். ரீசெண்டா தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சு அதுல இருந்து மீட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஆலிவுடைய அண்ணன் ட்வெயின் ஒரு பைலட் ஆகணும்னு 9 மாதமா பயிற்சியோட சேர்த்து மௌன சபதமும் எடுத்து வரான். வீட்டுக்குள்ளாரே இருந்தாலும் குடும்பத்தினரை விட்டு அவனே தனிமைப்படுத்தி வாழ்ந்து வரான். ஆலிவுடைய தாத்தா ஒரு சோம்பேறியான பொறுப்பற்ற மனிதர். இருந்த போதிலும் ஆலிவுடைய அழகு போட்டிக்கு அவரு தான் அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்து தயார்படுத்தி வந்தாரு. பழைய ஓல்க்ஸ்வேகன் வேன்ல ஆலிவை கூட்டிட்டு காம்படிஷனுக்கு குடும்பமே போக தயாராகிறாங்க. வண்டியே தள்ளினாதான் ஸ்டார்ட் ஆகும். இதுல ஆலிவை வேற பெட்ரோல் பங்க்ல பாதி வழியில மறந்து விட்டுட்டு வந்துடுறாங்க. அவங்க பயணம் அவங்க திட்டமிட்டபடியே நடக்கல. இதுல அவங்க தாத்தா வேற பாதி வழியிலேயே இறந்து போயிடுறாரு. ஒவ்வொரு விதத்துல இருக்க அந்த குடும்பத்தினர் ஒன்னா சேர்ந்து ஆலிவை பியூட்டி கான்டெஸ்ட்ல எப்படி பங்கேற்க வைக்க போறாங்க, அப்படி அவங்க தாத்தா ஆலிவுக்கு என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாரு. ஆலிவுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அட்மோஸ்ட் ஹைலைட்டே இந்த படத்துல. ஸோ அது என்னன்றதை இன்னைக்கு லிட்டில் மிஸ் சன்ஷைன் மூவி ரீகேப் மூலமா பார்க்க போறோம். மூவி ஸ்பாட்லைட்க்கு வரவேற்கிறோம். 7 வயது சிறுமியான ஆலிவ் கண்ணாடிலாம் போட்டு ஒரு சாதாரண தோற்றம் கொண்டு ஒரு கியூட் கேர்ள். பியூட்டி கான்டெஸ்ட்ல பங்கேற்கிற அளவுக்கு தகுதியான உடலும் தோற்றமும் அவளுக்கு உண்டான்னு கேட்டா இல்ல. ஆலிவ் உடைய அப்பா ரிச்சர்ட் லைஃப் கோச், வாழ்க்கை பயிற்சியாளர், அதோட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் கூட, அதாவது ஊக்கமளிக்கும் பேச்சாளரும் கூட. ஆலிவுடைய அண்ணன் ட்வெயின் கடந்த 9 மாதமா மௌன சபதம் எடுத்து வரான். அடுத்து ஏர்ஃபோர்ஸ்ல சேர்ற வரைக்கும் பேச மாட்டேன்னு. அதுக்கு ஏத்த பயிற்சியும் எடுத்து வரான். தன்னைத்தானே அவங்க குடும்பத்தினர்கிட்ட இருந்து பிரிச்சு தனித்து வாழ்ந்து வரான். ட்வெயின் முதல் கணவருடைய பையன். ஆலிவ் இரண்டாவது கணவர் ரிச்சர்டுக்கு பிறந்த பொண்ணு. ட்வெயின் அண்ட் ஆலிவுடைய அம்மா தான் ஷெரில். ரிச்சர்ட் அப்பா எட்வின் ஓய்வு இல்லத்துல இருந்து வெளியேற்றப்பட்டவர். ஹெராயின், அதாவது போதைப் பொருளும் எடுத்து வராரு இந்த வயதான காலத்திலையும். ஷெரில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஷெரிலுடைய தம்பி பிராங்கை பார்க்க போறாங்க. தற்கொலை முயற்சி செஞ்சு பிராங்கை மீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க ஷெரில் ஹூவர் ஆல்புகர்கில நியூ மெக்சிகோல வசிச்சு வராங்க. ட்வெயின் நீட்சா புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கான். ஷெரில் பிராங்கை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ட்வெயின் ரூம்ல தான் தங்க ஏற்பாடு செய்யறாங்க. ட்வெயின் பிராங்க்ட அவனுடைய மொத்த குடும்பத்தையும் அவன் வெறுக்கிறதா சொல்றான். குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சங்கட்டமான நிலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. அப்போதான் பிராங்க் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி வீட்டுக்கு உயிரோட மீட்டு கொண்டு வந்ததை பத்தி ஆலிவ்ட்ட ஷெரில் சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஆலிவ் பிராங்க்ட நீங்க ஏன் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணீங்க, என்ன ரீசன்னு கேட்கிறா. அதுக்கு பிராங்க் சொன்ன பதில் தான் இது. பிராங்க் ரொம்ப ஃபேமஸான மார்சல் ப்ரூஸ்ட் ரிசர்ச்சர். அவரை மாதிரியே அவர் கூட படிச்ச செகண்ட் டாப் ஸ்காலரான லாரி சுகர்மேன் என்ற ஒரு ஆணை தான் நேசிச்சாரு. ஆமா, அவர் ஒரு கே. பின்ன அந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆகிடுது. லாரி சுகர்மேன் தான் யூஎஸ்ல இரண்டாவதா மிக உயர்வாக கருதப்பட்ட பெருமை மிக்க அறிஞர். பிராங்க்கு அப்புறம் பிராங்க் தான் நம்பர் 1. ஸோ இந்த லாரி சுகர்மேன் பிராங்க்குடைய பார்ட்னர். ஸோ லாரி பிரேக்கப் பண்ண பிறகு பிராங்க் சொல்லக்கூடாததை சொன்னதுனாலையும் செய்யக்கூடாததை செஞ்சதுனாலையும் பிராங்க் அவருடைய வேலையிலிருந்து பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. அதுல அபார்ட்மெண்ட்ல இருந்து மோட்டலுக்கு தள்ளப்பட்டதா சொல்றாரு பிராங்க். ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி மெக்கார்தர் ஃபவுண்டேஷனுடைய இன்ஃபைனைட் விஸ்டம் குரூப் அவருக்கு வர வேண்டிய கிராண்ட் ஜீனியஸ் அவார்டை லாரி சுகர்மேனுக்கு கொடுத்துட்டதாவும் அதனாலதான் அவர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டதா காரணம் சொல்றாரு பிராங்க். சரி, அதுக்கு மேல இதை பத்தி பேச வேளான ரிச்சர்டு டாபிக்கை மாத்த ஆலிவுடைய பியூட்டி பேஜென்ட் பத்தி பேச தொடங்குறாங்க. ஆலிவ் அவளுடைய பியூட்டி பேஜென்ட் ரொட்டீனை பத்தியும் அவங்க தாத்தா எட்வின் தான் அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதாவும் சொல்றா. கரெக்டா அந்த சமயத்துல ஆலிவுடைய அத்தை அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி லிட்டில் மிஸ் சன்ஷைன் பேஜென்ட்டுடைய ஃபைனல்ஸுக்கு ஆலிவ் செலக்ட் ஆகியிருக்கான்னு சொல்றாங்க. அதனால டின்னருக்கு அவங்க வீட்டுக்கு ஆலிவையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் இன்வைட் பண்றாங்க. ஃபைனல்ஸ் கலிஃபோர்னியா ரிடன்டோ பீச் கிட்ட நடக்க போறதா தெரிவிக்கிறாங்க. ஸோ ஆலிவுடைய அம்மா என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அவங்களும் ஆலிவும் போற மாதிரி பிளான் பண்றாங்க. ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி போறது ரொம்ப செலவாகும். அவ்வளோ செலவை சமாளிக்க முடியாதுன்னு வோல்க்ஸ்வேகன் கார்ல லாங் டிரைவ் போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ரிச்சர்டுடைய பரிந்துரைக்கு பிறகு தாத்தா எட்வினோ அவளுக்கு டான்ஸ் மூவ்ஸ் சொல்லி கொடுத்ததே நான் தான், ஆலிவ் பெர்ஃபார்மன்ஸை நானும் பார்க்கணும், நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அது போக பிராங்கையும் ட்வெயினையும் இப்போ இந்த சூழ்நிலையில தனியா விட்டுட்டு போக முடியாதுன்றதுனால எல்லாரும் போலான்னு முடிவெடுக்கிறாங்க. ட்வெயின் முதல்ல வர மறுக்கிறான். அதுக்கு பிறகு ஷெரில் ட்வெயின்ட்ட நீ எங்க கூட வந்தா உனக்கு பைலட்டாக அனுமதி கொடுக்குறேன்னு சொல்ல ட்வெயினும் வர சம்மதம் தெரிவிக்கிறான். ஆலிவ் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதுக்கு பிறகு ரிச்சர்ட் ஆலிவ்ட்ட உனக்காக தான் எல்லாரும் வரும்னு சொல்லி அவள்கிட்ட ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை போடுறாரு. அதுக்கு பிறகு ஆலிவ்ட்ட நீ ஜெயிப்பியான்னு கேட்க ஆலிவ் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்றா. எல்லாரும் ரிடன்டோ பீச்சுக்கு போக பழைய வோல்க்ஸ்வேகன் வேன்ல 800 மைல்ஸ், அதாவது 1300 கிலோமீட்டர் போக தயாராகிறாங்க. டிராவலிங் அப்போ மொக்க பாட்டை போட்டு ரிச்சர்ட் அறுக்க எல்லாருக்கும் செம்ம போர் அடிக்குது.
ஷெரில் பாட்டை ஆஃப் பண்ண சொல்லி கத்துறாங்க. டுவேன் எப்பயும் போல அப்பா அம்மா வாக்குவாதத்தை புறக்கணிச்சுட்டு ஃபெட்ரிக் நீச்சே புக் படிச்சுட்டே வரான். டுவேனை பார்த்து அவங்க தாத்தா கடுப்பாகி, லைஃபை இப்படிலாம் வேஸ்ட் பண்ணாத, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன என்ன மாதிரி ஆள்கிட்ட இருந்து அட்வைஸ் கேட்டுக்கோ, இந்த வயசுல உன்னால முடிஞ்ச அளவுக்கு பொண்ணுங்களோட டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி பாலியல் ரீதியா பல ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் சொல்றாரு. நல்ல வேளை இந்த மாதிரி பேச்சுக்கள் ஆலிவ் காதுல விழல. ஏன்னா அவ தனியா பாட்டு கேட்டுட்டு இருந்தா. பிரயாணம் முழுவதும் பல பிரச்சனைகளை ரிச்சர்ட் குடும்பத்தினர் சந்திக்கிறாங்க. நடுவுல ஒரு டீ பிரேக் எடுக்கிறாங்க. ஆலிவ் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றா. அதை கூட ரிச்சர்ட் சாப்பிடக்கூடாது, ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஃபேட் ஆயிடுவா, மாடல் ஆக முடியாது, அப்படி இப்படின்னு ஒரு பெரிய அறிவுரையை போடுறாரு. அந்த சின்ன குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா வேணாமான்ற ஆலோசனைக்கு போற அளவுக்கு. அப்புறம் மறுபடியும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் அவளை கன்வின்ஸ் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட வைக்கிறாங்க. அங்கேருந்து வேன் கிளம்பும் போது ஸ்டார்ட் ஆகலை. பக்கத்தில் இருந்த மெக்கானிக் ஷாப் போய் பார்க்குறாங்க. அப்போதான் மெக்கானிக் சொல்கிறாரு, கிளச் ஷார்ட் ஆகிருக்கு, இப்போ ஆர்டர் பண்ணால் பார்ட்ஸ் உடனே வாங்க முடியாதுன்னு வேற ஒரு யோசனையை சொல்கிறாரு. அப்படி இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகணும்னா வண்டியை தள்ளி விட்டு ரன்னிங்லேயே எல்லாரையும் ஏற சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி எல்லாரும் வண்டியை தள்ளிட்டு ஒவ்வொருத்தராக ஏறுறாங்க. அதுவும் 32 km/h ஓட விட்டு கியரை பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏறுறாங்க. மோட்டிவேஷனல் பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதோ ஒரு பெரிய ஒப்பந்தத்தை ரிச்சர்ட் இழக்கிறாரு. அது சம்மந்தமாக பேசிட்டு இருக்கும்போது தான் எட்வின் தாத்தா ஃப்ராங்க்ட பான் புக்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. ஃப்ராங்க் பான் புக்ஸ் வாங்கிட்டு இருக்கும்போது அவருடைய பார்ட்னர், அதாவது முன்னாள் காதலன் ஆன லாரி சுகர்மேன் அந்த ஸ்டோருக்கு வந்து நிற்கிறான். லாரியை ஃப்ராங்க் எதேர்ச்சியா புக் ஸ்டாலில் சந்திக்கிறாரு. ஃப்ராங்க் அந்த புத்தகங்களை கையில் வச்சுட்டு தயங்கி தயங்கி பேசுகிறாரு லாரிட்ட. லாரி ஃப்ராங்க் கையில் இருக்க புத்தகங்களை கண்டுபிடிச்சிடுறாரு. ஃப்ராங்குக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. லாரி ஒரு மார்க்கமாக ஃப்ராங்கை பார்த்துட்டு கிளம்பிடுறான். இப்போ ஃபேமிலியே மோசமான நிலையில் கிளம்புது. ஆனால் பாதி தூரம் வந்த பிறகுதான் டுவேன் சைன் லாங்குவேஜ் மூலியமா ஆலிவ் எங்கன்னு கேட்குறான். ஆலிவை விட்டுட்டு வந்துட்டோன்றதே அவங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. பெட்ரோல் பங்க்ல விட்டுட்டு வந்த ஆலிவை மறுபடியும் ரன்னிங்லேயே ஏற்றிக்கிறாங்க. ரிச்சர்ட் அவருடைய பிஸ்னஸ் லாஸை நினைச்சு வருத்தப்படுறாரு. ரிச்சர்டும் எட்வினும் பல வருஷமா சரியா பேசிக்கலனாலும் கூட தன்னுடைய மகனுக்கு எட்வின் ஆறுதல் சொல்றாரு. நைட் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி மறுபடியும் விடிய காலையில பயணத்தை தொடங்குறதா இருக்காங்க. எட்வின் தாத்தாவும் ஆலிவும் ஒரு ரூம்லையும், ஃப்ராங்க் டுவேன் ஒரு ரூம்லையும், ஷெரில் ரிச்சர்ட் ஒரு ரூம்லையும் தங்கியிருக்காங்க. ஆலிவ் அவங்க தாத்தா கிட்ட ரொம்ப சோகமா, நான் பார்க்க அழகாக தான் இருக்கேன்னா இந்த போட்டியில் ஜெயிச்சிருவேனான்னு கேட்குறா. அதுக்கு அவங்க தாத்தா, இதுவரை பார்த்ததுலேயே ஆலிவை தான் ரொம்ப அழகான பொண்ணுன்னும் நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்னும் ஊக்கம் கொடுக்குறாரு. புக் சேல் பிஸ்னஸ் நஷ்டமானதை ஏற்றுக்க முடியாத ரிச்சர்ட் நைட்டோட நைட்டாக அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னரான ஸ்டான் கிராஸ்மேனை பார்க்க ஸ்காட்ஸ்டேலுக்கு போறாரு. பாதி தூரத்துல கார் நின்றுட்டதுனால ஓசில பைக் வாங்கி போறாரு. அவர் பார்ட்னரை வேற ஒரு மோட்டல்ல சந்திக்கிறாரு. ரிச்சர்ட் கால்ஸ் அவாய்ட் பண்ண ஸ்டான் கிராஸ்மேனை நேர்ல பார்த்து கேள்வி கேட்கிறாரு. அவரும் கையை விரிச்சிடுறாரு. ரிச்சர்ட் என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப சோகமா அவர் தங்கியிருந்த மோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகி தூக்கம் இல்லாம படுத்திருக்காரு. ஆலிவ் மறுநாள் அவங்க அப்பா அம்மாவை எழுப்பி தாத்தா தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றா. எட்வினை கூட்டிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹெராயின் ஓவர் டோஸ் எடுத்துக்கிட்டதுனால எவ்வளவு சிகிச்சை கொடுத்து அவரை காப்பாற்ற முடியலன்னு கைவரிச்சிடுறாங்க. ஆல்ரெடி துக்கத்துல இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்னொரு ட்விஸ்ட். பேப்பர் ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணாம பாடியை எடுத்துட்டு போக முடியாதுன்னு அந்த கவுன்சிலர் சொல்றாங்க. ரிச்சர்ட் பியூட்டி பேஜெண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி எட்வின் உடல்ல காம்படிஷன் முடிச்சுட்டு வந்து எடுத்துக்கிறோன்னு சொல்றாரு. ஆனா அந்த கவுன்சிலர் அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹாலிவுடைய பியூட்டி பேஜெண்ட் காம்படிஷனை பாக்குறதுக்கு தான் வந்தாரு எட்வின். ஆனா அதை கம்ப்ளீட் பண்ணாம போனா நல்லா இருக்காதுன்னு நினைச்சு எட்வின்கான ட்ரிபியூட்டா எப்படியாவது காம்படிஷன் போய் சேரணும்னு முடிவெடுத்தாங்க. அதே பியூட்டி பேஜெண்ட் காம்படிஷனுக்கு தாத்தாவோட பாடியையும் தூக்கிட்டு போக முடிவு பண்றாங்க. அங்க ரீச் ஆன பிறகு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுக்கலாம்னு திட்டம் போட்டாங்க. ஸோ குடும்பமா சேர்ந்து தாத்தாவோட பாடியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து திருடிடுறாங்க. ப்ரூஸ்ட் ஸ்காலர் ஃப்ராங்க்கும் சேர்ந்து இந்த திருட்டுல ஈடுபட்டதை ஃப்ராங்காலேயே நம்ப முடியல. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, தாத்தா பாடியை கடத்திட்டு வர வழியில வேன்ல இருந்து ஹாரன் ஸ்டக் ஆகி ரோடு நெட்டுக்கு ஹாரன் விடாம அடிச்சுட்டே வருது. சத்தம் கேட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேனை ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்து வழி மறைக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸருக்கு சந்தேகமே ரிச்சருடைய பதட்டத்தினால தான் ஏற்பட்டுச்சு. ட்ரங்க் ஓபன் பண்ண சொல்ல எல்லார முகத்திலையும் பயம் பாங்கரா ஆடிச்சு. ட்ரங்க் ஓபன் பண்ண உடனே எட்வின் வாங்கி வச்சிருந்த பான் புக்ஸ் கீழே விழுந்துடுது. அதை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆன போலீஸ் ஆஃபீஸர் தாத்தாவை பார்க்க மறந்துடுறாரு. மேகசின்ஸை ரசிச்சு பார்த்துட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர் திடீர்னு கே பான் மேகசினை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. ரிச்சர்டை ஒரு மார்க்கமா பார்த்துட்டு அந்த ஒரு புக்கை தவிர மிச்ச எல்லா புக்கையும் எடுத்துட்டு ரிச்சர்ட் ஃபேமிலியை அனுப்பி வச்சிடுறாரு போலீஸ் ஆஃபீஸர். ரிச்சர்ட் ஃபேமிலியோட இக்கட்டான சூழ்நிலையில கிட்டத்தட்ட பேஜன் சைட்டுக்கு வந்து சேர ஏற்கனவே தாமதம் ஆகிற நிலையில அப்போதான் இன்னொரு ட்விஸ்ட் நடக்குது. ஆலிவ் சும்மா விளையாட்டுக்கு டுவேனுடைய விஷனை செக் பண்ணலான்னு சொல்லி ஒரு கலரை காமிச்சு இது என்ன கலர்னு கேட்குறா. டுவேனுக்கு கலர் என்னன்னே தெரியல. டுவேனுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னு அவனுக்கே அப்பதான் தெரிய வருது. கலர் பிளைண்ட்னஸ் இருந்தா பைலட் ஆக முடியாதுன்னு ஃப்ராங்க் சொல்ல தாங்க முடியாம டுவேன் உடனடியா வேனை நிறுத்த சொல்றான். வேகமா வெளியே போய் கத்துன்னு கத்துறான். அவனை சமாதானப்படுத்த வந்த ஷெரில்ட்ட மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸை பத்தி திட்டி அவமானப்படுத்துறான், ஆலிவை தவிர. இதெல்லாம் ஒரு குடும்பமா? நீங்களாம் லூசர்ஸ். ஒருத்தர் என்னடா பேங்க்ரப்ட், இன்னொன்னு சூசைடு, இன்னொன்னு டிவோர்ஸ் ஆன அம்மா,
இதெல்லாம் ஒரு ஒஸ்ட் ஃபேமிலி, எனக்கு உங்க குடும்பமே பிடிக்கல, நான் எங்கேயுமே யார் கூடயும் வரலன்னு சொல்லி அழுகிறான். ஆலிவ் போய் டுவைனை ஹக் பண்றா. மனம் மாறி டுவைன் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வாங்க போகலான்னு கிளம்புறான். அவன் எல்லாரையும் திட்டினதுக்காக மன்னிப்பும் அங்கேயே கேட்கிறான். ஏற்கனவே இவங்க 4 நிமிஷம் தாமதமா போயிட்டு இருக்காங்க. ரிடென்டோ சூட்ஸ் ஹோட்டல் ரீச் ஆயிட்டு எங்க பார்க் பண்றதுன்னு தெரியாம அங்க ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது. ஒரு வழியா பார்க்கிங் லாட்ல பார்க் பண்ணிட்டு ஓடுறாங்க. 5 நிமிஷம் லேட்டா வந்ததுனால ஆலிவ் பண்ண அட்மிட் பண்ண முடியாம ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது. பிராங்க், ஷெரில், ரிச்சர்ட் எவ்வளோ கெஞ்சியும் அந்த லேடி முடியவே முடியாது, ரெஜிஸ்டர் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப கடுமையா சொல்லிடுறாங்க. பக்கத்துல இருந்த இன்னொரு ஸ்டாஃப் மெம்பர் ஃப்ரெண்ட்லியா, பரவாயில்ல நான் நேம் ஆட் பண்றேன், எனக்கு எந்த சிரமமும் இல்லைன்னு ஆலிவோட பேரை ஆட் பண்றாரு. லாஸ்ட் இயர் டைட்டில் வின் பண்ண மிஸ் கலிஃபோர்னியாட்ட ஆலிவ் நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களான்னு கேட்குறா. மிஸ் கலிஃபோர்னியா எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லீனா இருக்கிற மிஸ் கலிஃபோர்னியா கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆலிவ் சந்தோஷப்படுறா. வெயிட்டிங் ஹாலில் இருந்த டுவைன் ரொம்ப அமைதியா இருக்கான். லாரி சுகர்மேன் ப்ரூஸ்ட் ஸ்காலர் பத்தி எழுதிய புத்தகம் நியூஸ் பேப்பர்ல ஆடா வந்திருக்கிறத பார்த்த பிராங்க் ரொம்ப எரிச்சல் அடைகிறாரு. டுவைனும் நான் இங்கிருந்து எங்கேயாவது போகணும்னு சொல்ல பிராங்க் அவனையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவனுக்கு அங்கே இருக்கவே ரொம்ப விருப்பா இருந்துச்சு. ரிச்சர்ட் அங்கே ரீச் ஆன பிறகு அவங்க அப்பா பாடியை டிஸ்போஸ் பண்ற வேலையை இரங்கலோட செஞ்சு முடிக்கிறாரு. ஆலிவ் பேரை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்த ஸ்டாஃப் மெம்பர் ஆலிவ்கிட்ட வந்து அவ டான்ஸ் ஆட போற சாங் சிடியில் கேட்குறாரு. அவளும் ஒரு சீடியை கொடுக்குறா. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த ஸ்டாஃப் மெம்பர் நீ தான் இந்த சாங்கை செலக்ட் பண்ணியான்னு கேட்குறாரு. ஆலிவ் இல்லை, தாத்தா தான் செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிடுறா. ஷோவை பார்க்க ரெடியான ரிச்சர்ட் பங்கேற்கிற எல்லா குழந்தைகளையும் பார்க்குறாரு. ஓவர் மேக்கப் பண்ணிட்டு ஸ்கின் டோன்லாம் மாத்திட்டு முன்பருவ நிலையை அடைந்த பெண்ணா தோற்றத்தை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாரையும் மேடையில பார்த்த ரிச்சர்டுக்கு ஆலிவ் தனியா தெரிஞ்சா. அந்த மேடைக்கும் மற்றவங்க மத்தியிலும் ஆலிவ் தகுதி இல்லாதவ மாதிரி ரிச்சர்டுக்கு தெரிஞ்சுது. ரொம்ப நாள் பிறகு பேச தொடங்கி இருக்க டுவைன் இந்த யங் ஏஜில் அவனுடைய வாழ்க்கை மீதான அதிருப்தியை கோபத்தோட வெளிப்படுத்துறான். பிராங்கோ அறிவுரை சொல்றாரு. இந்த உலகத்துல உன் இன்பத்தை காட்டிலும் உன்னுடைய வலிக்கு அடையாளம் காணுவாங்கன்னு சொல்றாரு. டுவைன் பைலட் ஆக முடியலனாலும் ஃப்ளைட் ஓட்டணுன்ற ஆசையை எப்படியாவது நிறைவேற்றுவேன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் யோசிச்ச பிறகு டுவைனுக்கும் பிராங்குக்கும் ஆலிவ் இந்த பியூட்டி பேஜென்ட்ல தகுதியானவ இல்லைன்னு அவ தோல்வியுற்றா. அவங்க மத்தியில அவளும் மனசுடைஞ்சு போயிடுவான்னு எண்ணி அவளை பார்ட்டிசிபேட் பண்ண விடாம தடுக்க முடிவெடுத்து காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு ஓடி வராங்க. ரிச்சர்டும் அதே தான் ஃபீல் பண்றாரு. இதை பத்தி ஷெரில்கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ ஷெரில் அவ இதை பெர்ஃபார்ம் பண்றதுல கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கா, இப்போ நாம அவளை தடுத்தா அது தப்பு, ஆலிவா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி அவளை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்டேஜுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. கவலையோடையும் பதட்டத்தோடையும் அவ பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்த்து அவங்க குடும்பத்தினர் ஒவ்வொருத்தரும் காத்திருந்தாங்க. டான்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவளுடைய பெர்ஃபார்மன்ஸை அவங்க தாத்தாவுக்கு சமர்ப்பிக்கிறதா சொல்றா. அவங்க தாத்தா எட்வின் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. சூட் போட்டு ஹேட் போட்டு காஸ்டியூமோட ரெடியாக இருந்தா ஆலிவ். அந்த குட்டி பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸை ஒரு முறை கூட அவங்க வீட்டில் இருக்க யாருமே பார்த்ததில்ல அவங்க தாத்தாவை தவிர. ஒன்றுமே தெரியாத குழந்தை அது பாட்டுக்கு திடீர்னு ஸ்டேஜில் டான்ஸ் ஆட தொடங்குது. அதுவும் ஸ்ட்ரிப் டான்ஸ் ஆட தொடங்குது. ஆர்வத்தோட தைரியமாக ஆட தொடங்குச்சு. அவளுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வந்த குழந்தைங்க கெட்டுடக்கூடாதுன்றதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ண வந்த குழந்தைங்களை ஒவ்வொருத்தரையும் அவங்க பேரண்ட்ஸ் கூட்டி போக தொடங்கிட்டாங்க. ஆரம்பத்தில் ஆலிவ் லேட்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ண அனுமதிக்காமல் இருந்த ஸ்டாஃப் மெம்பர் காண்டாகி அவளை கீழே இறக்கி விட சொல்கிறாங்க. அவள் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ன சொல்றதுன்னே தெரியாமல் வாயடிச்சு போன ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து ஆலிவை இன்டரப்ட் பண்ணி அவள் பெர்ஃபார்மன்ஸை ஸ்டாப் பண்ண நினைக்கும் போது ரிச்சர்ட் கடுப்பாக்கி கத்துறாரு. ஆலிவை இன்டரப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு ரிச்சர்ட். ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாரையும் சமாதானப்படுத்தி நானே ஆலிவை கீழே இறக்கி விட்டுறேன்னு சொல்லி மேடையில் ஏறின ரிச்சர்ட் கொஞ்ச நேரத்தில் அவரும் ஆலிவோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண தொடங்கிடுறாரு. அவரை பார்த்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆலிவோட டான்ஸ் ஆட தொடங்கிடுறாங்க. பார்த்த மற்ற எல்லாரும் வாயடிச்சு போக கடைசியில் போலீஸை கூட்டி வந்து தான் அவங்க டான்ஸையே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண அட்டூழியத்துக்கு தண்டனையா ஒருபோதும் இனி எந்த மிஸ் கலிஃபோர்னியா பியூட்டி பேஜென்ட்லையும் ஆலிவ் பங்கேற்கவே முடியாதுன்னு போர்டு சொல்லிடுது. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா, இதுக்கு நாங்கள் யாரும் வருத்தப்பட போறதே இல்லைன்னு சொல்லிட்டு அதே வேனை எடுத்துட்டு புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கேயும் நிற்க தயாரா இல்லாத நிலையில ரொம்ப ஜாலியா அங்கேருந்து கிளம்புறாங்க ரிச்சர்ட் ஃபேமிலி.